ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது இடையில உடஞ்சி தோற்று போயிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் முதல்ல இருந்ததை விட மோசமான நிலைக்கு போயிடுவீங்கள்ல. மறுபடியும் உங்களால் எந்திரிச்சு அடுத்தடுத்து போகிறது எல்லாருக்கும் கிடைக்காது. ஏன்னா இங்கே முதல் வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். கிடைக்கிற வாய்ப்பையும் தோத்துட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா மறுபடியும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்காது. ஒரு சிலையை உருவாக்குறோன்னா, உளி கொண்டு அடிக்கிறோன்னா, அந்த உளிக்கு தாங்கினீன்னா நீ சிலை. ஐயோ என்னை அடிக்கிறாங்களேன்னு உடஞ்சின்னா நீ வெறும் பாறையாக மாறுறதும் சிலையாக மாறுறதும் உன் கையில் தானே இருக்குது. நம்ம மேலே விழுகிற ஒவ்வொரு அடியும் நம்மளை செதுக்கிறதுக்காக அதை நம்ம மாற்றிக்கணும், அதை எடுத்துக்கணும். அதை தாண்டி அடுத்துன்னு போயிட்டே இருக்கணும். நீ உடஞ்சி விழுந்தேன்னா பாரு, அவ்வளோதான், வேஸ்ட். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு பிரச்சனையும் அப்படி தான். ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னை இம்ப்ரூவ் பண்ண தான் வருது. மனசளவுலையும் பிஸ்னஸோட அடுத்தடுத்த லெவலுக்கும். சரிங்களா? எந்த பிரச்சனை வந்தாலும் தடங்கள் வந்தாலும் உங்களை செதுக்கிறதுக்கு தான் வருதுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். பிரச்சனை பார்த்து பயந்து உடஞ்சி போயிடாது. அதை தாண்டி போகும்போது தான் அவன் ஜெயிக்கிறான்.